ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து போன வாரம் எடுத்த வீடியோ. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அன்பாக்சிங் வீடியோன்னா நான் எங்கேயுமே ஆர்டர் போட்டுலாம் வாங்கலை. அந்த கிஃப்ட் கிடையாது இது. இது வந்து என் பையனுக்கு வந்து இங்கிலீஷ் மேம் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அவன் வந்து இங்கிலீஷில் வந்து 97 எடுத்திருந்தான். ஃபஸ்ட்டு மார்க் அவன் தான். அதனால் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல்லேருந்து. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிஃப்ட்டு. எப்போவுமே வந்து 90 மேலே எடுத்துருவான் இங்கிலீஷில் மேக்ஸிமம் என் பையன். ஆனால் வந்து பப்ளிக்கில் எப்படி தான் டோட்டல் வருமோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேம். நல்லா என்ன நடிக்கிறானோ தெரியல. ஆனால் மற்ற 4 சப்ஜெக்ட்லேயுமே நல்லா எடுத்துருவான். இந்த மேக்ஸ் மட்டும் ரொம்ப சொதப்புது. டியூஷன் கூட வச்சு பார்த்தாச்சு. ஆனாலும் ஒரு 60, 70 அந்த ரேஞ்சில் தான் வருது மார்க்கு. பப்ளிக்கில் எப்படி வரும்னு தெரியல. சரி, வர்றது வரட்டும், நீனும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறத பண்ணு, எல்லாம் வச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். மார்ச்சில் 11th வந்து பப்ளிக்குன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. அந்த 10 டேஸே சேர்க்கக்கூடாது. இந்த 1 மந்த் படிக்கிறது தான் படிப்பு. நல்லா படி, இதுவும் லைஃப் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் எஃபெக்ட் போடுன்னு சொல்லி வச்சுருக்கிறதால என்ன கிஃப்ட் அப்படின்னா செராமிக் கப்பு தான். செராமிக் கப்பும் கீ செயினும் 2 கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. என் பையன் வந்து டீயே குடிக்க மாட்டான். ஆனால் இந்த கப்பை பார்த்ததுலேருந்து கப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் இந்த கப்பு ஃபுல்லாக டீயை ஊற்றி டெய்லி டீ குடிச்சிக்கிட்டு கிடக்குறான். அந்த கப்பு என்ன டிசைனோ அதில் போட்டிருக்க அந்த இமோஜி மாதிரியே அந்த கீ செயின்லேயும் இமோஜி போட்டிருக்குது பாருங்கள். அப்படி வாங்கியிருக்கிறாங்க பார்த்து. அதான் இது கரெக்டாக அந்த அல்டிமேட்டாக இருக்குது. 2 ஒன்று போல் ஒரே டிசைனாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது கிஃப்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க.